வெல்கம் பேக் டு மூவி 360 யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ இயக்குனர் முத்தையா இயக்கிய விஷால் மற்றும் ஸ்ரீதிவ்யா நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் மருது. இந்த படத்தோடைய சின்ன சின்ன கண்டினியூட்டி சொதப்பல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீன்ல நியூஸ் சேனல் பாக்குற மாதிரி ஷார்ட் இருக்கும். ஆனா நியூஸ் சேனல்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா சேனல் லோகோவே இருக்காது. எப்போதுமே ஒரு டிவி சேனல்ல கண்டிப்பா லோகோ இருக்கும். அடுத்ததா இந்த சீன்ல பெருமாள் கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே கல்யாணம் ஆகும் அப்படின்னு அப்பதான் சொல்லுவாங்க. ஆனா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு 3 பேருமே வெளியில வரும்போது இவங்க 3 பேருடைய நெத்தியிலுமே எந்த ஒரு விபூதி குங்குமமும் இருக்காது. இந்த சீன்ல போலீஸ் அடிச்சதுக்காண்டி இவங்க 4 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற வாட்ச பாத்தீங்க அப்படின்னா 11:30 மணின்னு டைம் காட்டும். ஆனா அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி கூட ரோலக்ஸ் பாண்டி சீன் வரும். அப்போ டைம் பாத்தீங்க அப்படின்னா டைம் அதே இதுலதான் இருக்கும், சேஞ்ச் ஆயிருக்காது. ஆனா இந்த சீன் மட்டும் 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் ஓடும். அடுத்ததா இந்த சீன்ல ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு காய் வாங்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போதைக்கு விஷால் நெத்தியில சந்தனம் லைட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லாங் ஷாட்ல பார்க்கும்போது அந்த சந்தனமும் இருக்காது, க்ளோஸ் அப் ஷாட்ல மட்டும்தான் சந்தனம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த சீன் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா சந்தனம் அப்பதான் புதுசா பூசின மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஹீரோயின் கண்டிப்பா மருத தேடி வருவா அப்படின்னு அப்பதான் சூரி கிட்ட சொல்லுவாங்க. சூரி சொல்லுவாரு, இவ்வளவு கான்பிடென்டா எப்படி சொல்ற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அப்பதான் சொல்லுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறேன் பேப்பர்ல அப்படின்னு பேப்பரை விரிச்சு காமிப்பாங்க. அந்த பேப்பர்ல காணவில்லை அப்படின்ட்டு போட்டோ எல்லாம் போட்டு 2-3 லைன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். ஆனா அப்பத்தாவும் ஹீரோயின் 2-3 சீன் பாக்குற மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள எப்படி அந்த போட்டோ கிடைச்சிருக்கும் அப்பத்தாவுக்கு? இந்த சீன்ல பஸ்ஸ நிப்பாட்ட சொல்லி ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கோம். அப்போதைக்கு சூரி கால்ல ஆணியை குத்திடும். அதுக்கு அடுத்த சீன்லயே பேண்டேஜ் போட்டிருப்பாரு சூரி. ஆனா அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேண்டேஜ் இருக்கும். அந்த சீன் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கின உடனே அடுத்து நடந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கேப்ல எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பேண்டேஜ் போட்டிருப்பாரு சூரி, இல்லைன்னா பஸ்லயே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருந்திருக்கான்னு தெரியல. இந்த சீன்ல ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் டிவிஎஸ் எக்ஸல்ல வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது ஆப்போசிட் சைட்ல விஷாலும் சூரியும் ஸ்கூட்டில வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃபேஸும் மிரர்ல காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டிவிஎஸ் எக்ஸலோடைய மிரர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுரமா தான் இருக்கும். ஆனா இவங்க ஷார்ட்ல காமிக்கும் போது ஸ்கூட்டியோடைய மிரரை காமிச்ச மாதிரி இருக்கும். இந்த சீன்ல ஹீரோயினும் ஹீரோயினுடைய அப்பாவையும் ரவுடிஸ் துரத்திட்டு வர மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு கவனிச்சிங்க அப்படின்னா விஷால் ஒரு கயிறை எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கயிறு லாரிக்குள்ள இருந்து எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சண்டை போடும் போதும் சரி, இல்ல அதே சீனை லாங் ஷாட்டா எடுத்து காமிக்கும் போதும் சரி, பக்கத்துல லாரியே இருக்காது. அப்ப கயர் எங்க இருந்து எடுத்தாரு? இந்த சீன்ல ஒரு சின்ன பிள்ளை ஸ்ரீதிவ்யா கிட்ட ஒரு நோட்டு கொடுக்கும். அந்த நோட்ல விஷாலோடைய போட்டோவும் ஸ்ரீதிவ்யாவுடைய போட்டோவும் கல்யாணம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உடனே ஸ்ரீதிவ்யா கிழிச்சு போட்டு போயிருவாங்க. அதே இது ஒரு 4-5 சீனுக்கு அப்புறமாட்டி இந்த சீன்ல அந்த தூக்கி போட்ட பேப்பரை ஒட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்போ போய் அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்தாங்க? இந்த படத்துல பிளாஷ்பேக் சீன் 2015 பிப்ரவரியில நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது ஒரு 4-5 சீனுக்கு அப்புறமாட்டி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிற சீனு பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 23, 2016 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர சீன்ல ரோலக்ஸ் பாண்டியன் கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கும். அந்த டேட் பாத்தீங்க அப்படின்னா 2015 தான் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி டேட்ல புகுந்து விளையாண்டு சொதப்பிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை.